ஹலோ மக்களே, சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் என்றாலே நம்மளுக்கு ஞாபகம் வருவது தர்பைப்புல். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் கியூசாகிராஸ். இவற்றின் பயன்கள். தர்பைப்புல் என்பது இந்து சமயத்தில் புனிதமாக கருதப்படும் ஒரு மூலிகை. இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பயன்கள் தருகிறது. ஆன்மீக மற்றும் பாரம்பரிய பயன்கள். வேதம், ஹோமம், புண்ணிய காரியங்கள் கட்டாயமாக பயன்படுத்தப்படுகிறது. தர்பை இல்லாமல் செய்யும் வழிபாடுகள் முழுமை பெறாது என்று நம்பப்படுகிறது. தர்பை புல்லில் நன்மை தரும் அலைகள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பதாக நம்பப்படுகிறது. பித்ரு தர்ப்பணம், பிறகு ஸ்ராத்தம், ஹோமம் போன்ற கிரியைகளில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற தர்பை அவசியம். தீய ஆற்றலை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி நீக்குகிறது என்று கருதப்படுகிறது. மருத்துவ நலன் சார்ந்த பயன்கள். தர்பை புல்லில் உள்ள சிலிகா உடலுக்கு பல நன்மை தருகிறது. காய்ச்சல், வயிற்று வலி மற்றும் சில தோல் நோய்களுக்கு பழங்காலத்தில் தர்பை சாறு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் உதவுகிறது. கண்கள் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு நன்மை தரும் என்று ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிற நம்பிக்கைகள். தர்பை புல் வைத்த இடத்தில் பாம்பு வராது என நம்பப்படுகிறது. தர்பையை வீட்டில் வைத்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். தர்பை வளரும் இடம் புனிதமானது என கருதப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் தர்பை புல் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சார்ந்த புனித மூலிகையாகும். சந்திர கிரகண காலத்தில் தர்பை புல் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகவும் பரம்பரையாகவும் பின்பற்றப்பட்டு வருவதுமானது. இந்த காலத்தில் தர்பையின் பல பயன்கள் உள்ளது. சந்திர கிரகணத்தில் தர்பையின் பயன்கள். 1. ஆரோக்கிய பாதுகாப்பு. கிரகண நேரத்தில் காற்றிலும் சூழலிலும் சில நச்சு சக்திகள் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. தர்பை அவற்றை சீராக்கும் தன்மை கொண்டது. 2. உணவு பாதுகாப்பு. வீட்டில் இருக்கும் பால், தயிர், மோர், நெய், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களில் தர்பை போட்டு வைப்பதால் கிரகணத்தில் பாதிப்பு அதிகம் சேராது என்று நம்பப்படுகிறது. 3. ஆற்றல் அதிகரிப்பு. தர்பைக்கு ஆன்மீக சக்தி உள்ளது. அது சூழலை சுத்திகரிக்க உதவும். மந்திர ஜபத்தில் பலன். கிரகண நேரத்தில் ஜபம், தியானம் செய்யும் போது தர்பை உடன் வைத்தால் பலன் அதிகம் கிடைக்கும். 5. பித்ரு தர்ப்பணம். தர்பை பித்ரு தர்ப்பணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிரகண நேரத்தில் இதன் புண்ணியம் பல மடங்காகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. 6. தண்ணீரில் சுத்திகரிப்பு. தண்ணீரில் தர்பை போட்டால் அது தூய்மையாகும். கிரகண கால பாதிப்பு தண்ணீரில் ஏற்படாது. எளிய முறையில் சொன்னால் சந்திர கிரகணத்தில் தர்பை உணவு, தண்ணீர், சூழல் ஆகியவற்றை காக்கும். மேலும் ஆன்மீக பலனையும் தரும். வருகிற செப்டம்பர் 7, 2025 உலகம் முழுவதும் ஒரு அர்ச்சனையை ஈர்க்கும் முக்கிய சந்திர கிரகணம், முழு நில கிரகணம் நடைபெற உள்ளது. இது பிளட் மூன் என்றும் அழைக்கப்படும். முக்கிய தகவல்கள். நாள் மற்றும் தோற்றம். கிரகணம் 2025 செப்டம்பர் 7 மற்றும் 8 அன்று நடக்க இருக்கிறது. இந்தியாவில் இது செப்டம்பர் 7 அன்று மிக குறிப்பாக காணப்படும். நேர விவரங்கள். இந்திய நேரம். துவக்கம் இரவில் 8:58 PM செப்டம்பர் 7. முழு அம்சம் துவக்கம் 11 PM. அதிகபட்ச நேரம் 11:42 PM. முழு அம்சம் முடிவு 12:22 AM செப்டம்பர் 8. சமபரப்பை விட்டு புறப்படுதல் காலை 2:25 AM. மொத்த நிகழ்வு காலம் சுமார் 3 மணி 28 நிமிடங்கள். முழு அம்சத்துக்கான காலம் சுமார் 82 நிமிடங்கள். அதாவது 1 மணி நேரமும் 22 நிமிடங்கள். குறிப்புகள். நீங்கள் இந்தியாவில் இருந்தால் முழு அம்சம் மற்றும் அதை சுற்றிய நாட்கள் நேரத்தை அனுபவிக்க நேர்முகமாக பார்க்கலாம். கிரகணத்திற்குள் மந்திர மரணம், தியானம், சுத்தி செய்தல் போன்ற ஆன்மீக செயல்கள் மேற்கொள்ளப்படலாம். கிரகண காலம் நிறைவேறும் வரை முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளை, அதாவது கல்யாணம், ஆரோக்கிய மருத்துவங்கள், பயணங்கள் மற்றும் புதிய ஆரம்பங்கள் விளக்கிட பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.